நாடுகள்னாலே தப்பு பண்ண நடு ரோட்ல வச்சு தரமான சட்டங்கள் இருக்கிற அந்த நாடுகள்ல துபாய், சவுதியும் பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். எந்த ஊடகங்களும் வெளியில சொல்றதும் இல்ல. அத்துமீறல்கள் நடந்தா அவங்க துறையை அணுகவே பயப்படுவாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கார் கொடுத்த பொண்ணையே அங்க ஜெயில தூக்கி போடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அரபு நாடுகளும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இந்த மாதிரி குற்றங்கள் வெளியில வர்றதே கிடையாது. பழங்குடியின முறைப்படி எல்லா பெண்ணோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடும். இந்த விஷயத்த வெளியில சொல்லாம அமைக்கிறாங்க. புகார் கொடுத்த பெண் மேலேயே திருப்பி வழக்கு போட்டு தண்டிச்சிடுவாங்க. அரபு நாடுகள்னாலே தப்பு பண்ண நடு ரோட்ல வச்சு தள்ளுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு பயங்கரமான சட்டங்கள் இருக்கிற அந்த நாடுகள்ல குற்றங்களே நடக்கிறது இல்லையா? அங்க இருக்கிற பெண்கள் 100% நிஜமாவே பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நாம எல்லாருமே துபாய், சவுதியும் பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் உண்மைதான் அப்படின்னாலும் அதோட இன்னொரு இருண்ட பக்கமும் அதே சமயத்தில் கசப்பான உண்மையும் இருக்குங்க. அது வந்து உலகத்துக்கு வெளியில் தெரியறதே இல்லை. எந்த ஊடகங்களும் வெளியில் சொல்கிறதும் இல்லை. ஒருவேளை அங்கே ஒரு பொண்ணுக்கு நடந்தா அவங்க காவல்துறையை அணுகவே பயப்படுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? புகார் கொடுத்த பொண்ணையே அங்க ஜெயில தூக்கி போடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதோட பின்னணியில இருக்கிற அதிர்ச்சியூட்டும் காரணங்கள் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அரபு நாடுகள்ல தெருக்கள்லையோ பொது இடங்கள்லையோ பெண்கள் தனியா நடமாடுறது ரொம்ப பாதுகாப்பானது. உலக அளவுல இருக்கிற பாதுகாப்பு பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா துபாய், அபுதாபி, தோஹா மாதிரியான நகரங்கள் தான் உலகத்திலேயே பெண்கள் தனியாக போகிறதுக்கு மிக பாதுகாப்பான இடங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற கேமரா கண்காணிப்புகளும் போலீஸ்களோட உடனடி ஆக்ஷனும் தான். ஒரு வெளிநாட்டுக்காரனோ இல்லை உள்ளூரில் இருக்கிறவனோ ஒரு பொண்ணை பொது இடத்துல தப்பாக தொட்டாலோ இல்லை கிண்டல் பண்ணாலோ உடனே ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு நாட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இதனால் பொதுவெளியில் தப்பு பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு நடுக்கம் இருக்கும். நள்ளிரவில் கூட பெண்கள் அங்கே தனியாக பயமில்லாமல் போக முடியும். இது இந்த சட்டங்களோட ஒரு நல்ல பக்கம். ஆனா இதோட இன்னொரு கசப்பான பக்கத்தையும் நாம பார்க்கணும். தெருக்கல்ல பாதுகாப்பு இருக்கு சரி, ஆனா இது 4 செவத்துக்குள்ள, அதாவது மூடிய கதவுகளுக்கு பின்னாடி நடக்கிற அத்துமீறல்கள் அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு நாடா இருந்தாலும் அங்க குற்றங்கள் முழுசா இல்லாம போகாது. அரபு நாடுகளும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற பெரிய வித்தியாசமே என்னென்னா இந்த மாதிரி குற்றங்கள் வெளியில் வர்றதே கிடையாது. ஏன் வெளியில் வர்றது இல்லைன்னா அங்கே இருக்கிற சமூகமும் அவங்க பார்க்குற கௌரவமும் தான். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பெண்ணோட அடையாளத்தை மறைச்சி முகம் தெரியாமல் அவங்க யாருன்னே கடைசி வரைக்கும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக புகாரை எடுத்துப்பாங்க. சட்டம் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக நிற்கும். ஆனால் அரபு நாடுகளில் நிலைமை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அங்கே சமுதாயங்கிறது ரொம்ப சின்னது. பழங்குடியின முறைப்படி எல்லாரும் ஒன்றா கூடி வாழ்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தா அந்த பெண்ணோட குடும்பமே கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சமூக குற்றவாளியை தப்பா பார்க்கறத விட அந்த பெண்ணோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடும். அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணோட திருமண வாழ்க்கை, அவங்க கூட பிறந்தவங்களோட எதிர்காலம் எல்லாமே பாதிக்கும்னு பயந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே இந்த விஷயத்த வெளியில சொல்லாம அமைக்கிறாங்க. இன்னொரு பெரிய சவால் என்னன்னா அங்க இருக்கிற சில பாரம்பரிய சட்டங்களின்படி ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில இடங்களில் 4 சாட்சிகள் வேணும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தப்பு பண்ணவன் அதை ஒத்துக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதனால் ஒரு பெண் தைரியமாக போய் புகார் கொடுத்தாலும் அவங்க கிட்ட போதிய ஆதாரம் இல்லைன்னா சட்டம் என்ன பண்ணும் தெரியுமா? நீ கல்யாணத்துக்கு வெளியில் ஒருத்தரோட முறை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்த பெண் மேலேயே திருப்பி வழக்கு போட்டு தண்டிச்சிடுவாங்க. இந்த ஒரு பயத்தினாலேயே எந்த ஒரு பொண்ணும் காவல் நிலையம் பக்கம் போகிறதே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஒரு பொண்ணு நடக்கும்போது உடம்புல காயங்கள் ஏற்படும், மருத்துவ பரிசோதனை, அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட், டிஎன்ஏ ஆதாரம் எல்லாமே இருக்குமே, அதை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, துபாய் போன்ற நாடுகளில் இந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குதுன்னா ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு நடக்கும்போது அவங்க உடனே போலீஸ்கிட்ட போகிறது இல்லை. அதிர்ச்சியிலையும் குடும்பத்தோட பயத்திலையும் சில நாட்கள் கழித்து தான் வெளியவே சொல்கிறாங்க. அதுக்குள்ள உடம்புல இருக்கிற காயங்கள் ஆறிடுது, முக்கியமாக ஆதாரங்கள் அழிஞ்சிடுது. அப்படியே கோர்ட்டுக்கு போனாலும் குற்றம் சாட்டப்பட்டவன் என்ன வாதாடுவான்னா, ஆமாம் நடந்தது உண்மைதான், ஆனால் அது அவங்க சம்மதத்தோட தான் நடந்தது அப்படின்னு மாற்றி வாதாடுவோம். அப்போது அது கட்டாயப்படுத்தி நடந்ததுதான்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அந்த பெண் மேலேயே விழுந்துடுது. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா அரபு நாடுகளில் இருக்கிற பெரும்பான்மையான சட்டங்கள் கணவன் மனைவியை கட்டாயப்படுத்துறது, அதாவது மேரிட்டல் வந்து ஒரு குற்றமாகவே வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அதை அவங்க குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து அங்கே வீட்டு வேலைக்கு போகிற ஏழை பெண்களோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசம். அவங்களோட பாஸ்போர்ட், வீசா எல்லாமே அவங்கள வேலைக்கு வச்சிருக்கிற முதலாளிகிட்ட தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஷிப் முறைப்படி அவங்க முதலாளியை மீறி வெளியில் வரவே முடியாது. அப்படிப்பட்ட பெண்கள் மூடிய அறைக்குள்ள
களுக்கு ஆளாகும்போது அவங்களால வெளியில வந்து புகார் கூட கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. சில சமயம் பழங்குடி பெரியவர்கள் முன்னாடி பேசி பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை நஷ்ட ஈடா கொடுத்து வழக்க வெளியில வராம கோர்ட்லயே முடிச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல நடக்கிற கட்ட பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, கிராமங்கள்ல அதே தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. சரி, வருஷத்துக்கு அங்க இந்த மாதிரியான குற்றங்கள் எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதுக்கான துல்லியமான புள்ளி விவரங்களை அந்த அரசாங்கம் வெளியிடுறதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த நாட்டோட பாதுகாப்பு பிம்பம் கெட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனித உரிமை அமைப்புகள் சொல்கிற தகவல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் வருஷத்துக்கு ஒரு 300லேருந்து 400 வழக்குகள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகுது. அதில் 85% மேலே குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான குற்றங்களுக்கு, அதாவது சின்ன பண்ணுறது இல்லை கூட்டு பண்ணுறது மாதிரியான வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. அதுவுமே வருஷத்துக்கு ஒரு சில பேருக்கு தான் நடக்குது. மற்றவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனையும் சாட்டை அடியும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிட்டே இருக்குது. கடந்த 4-5 வருஷமாக, குறிப்பாக 2020க்கு அப்புறமா துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் சட்டம் ரொம்பவே மாற்றியிருக்காங்க. இப்போது பெண்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை மொபைல் ஆப்ஸ் மூலமாகவோ குடும்பத்துக்கு தெரியாமல் ரகசியமாக புகார் கொடுக்குற வசதியும் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களோட ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கடுமையாக விதிகளை போட்டிருக்காங்க. புது சட்டங்கள் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரபு நாடுகளில் இருக்கிற கடுமையான சட்டங்கள் தெருக்கல்ல நடக்கிற குற்றங்களை குறைச்சி பெண்களுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கு. ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கிற கலாச்சாரம், குடும்ப கௌரவம் மற்றும் சில சட்ட சிக்கல் காரணமாக மூடிய கதவுகளுக்கு பின்னாடி நடக்கிற கொடுமைகள் வெளியில் வராமலேயே போயிடுது. ஆக மொத்தம் நாம் என்னதான் அரபு நாடுகளில் நடக்கிற கடுமையான தண்டனைகள் தான் சூப்பர் அப்படின்னு நம்ம பேசினாலும் அந்த நாடுகள்லையும் இந்த பாலியல் குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான வழக்குகளை குறைக்கவே முடியல. இங்கேயும் மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா உடனேலாம் நிறைவேற்ற மாட்டாங்க. அப்பீல் பண்ணி சில வருடங்கள் வந்து கடத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து நடக்குது. ஆக மொத்தம் பெண்ணாகவே பிறக்கக்கூடாது, பெண்ணாக பிறந்தா எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். குறிப்பாக துபாய், அரபு நாடுகளில் இருக்கிற யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மைதானா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த தகவல்கான அனைத்துமே நான் வந்து பல்வேறுபட்ட இணையதளங்கள் வழியாக நான் சேகரித்து தான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் அரபு நாடுகளுக்கு போனதும் கிடையாது. ஸோ அரபு நாடுகளில் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.